செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நடப்பாண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் திட்டமிட்டு முறைகேடு நடத்தப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிஜேபி ஆளும் மாநிலங்களில் முறைகேடு எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நீட் முறைகேடுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராடும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கக்கூடிய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடப்பாண்டு நடைபெற்று முடிந்த நீட் தேர்வில் திட்டமிட்டு முறைகேடு நடத்தப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் முறைகேட்டுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராடும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். பிஜேபி ஆளும் மாநிலங்களில் முறைகேடு எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடப்பாண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் திட்டமிட்டு முறைகேடு நடத்தப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அன்னை செய்தி தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், முழு விவரங்கள். வணக்கம். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். நடப்பாண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் திட்டமிட்டு முறைகேடுகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் பாஜக ஆளும் மாநிலங்களை மையமாக வைத்து நீட் வினாத்தாள்கள் கசிந்துள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். 24 லட்சம் மாணவர்களின் எதிர்கால பிரச்சனையில் பிரதமர் மோடி மௌனம் காக்கின்றார் எனவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி நீட் முறைகேட்டுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராடும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் வலுவாக நாங்கள் குரல் கொடுப்போம் என ராகுல் காந்தி தெரிவித்திருக்கின்றார். நடைபெற்று முடிந்த நீட் தேர்வில் முறைகேடுகள் நிறைய அரங்கேறி இருப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணமாக இருக்கின்றது. அது தொடர்பான வழக்கும் தற்போது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் எம்பியும் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவருமான ராகுல் காந்தி தன்னுடைய சமூக வலைதளத்தின் மூலமாக ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த நீட் தேர்வு பிஜேபி ஆளும் மாநிலங்களில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காக்கிறார் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நீட் முறைகேட்டிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராடும் எனவும் நாடாளுமன்றம் கூடும்போது அங்கு குரல் கொடுக்கப்படும் என்றும் அதற்கு முன்னதாக மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து நாங்கள் குரல் எழுப்புவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் தேசிய அளவில் இந்த நீட் விவகாரம் என்பது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 67 மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். அதே போல கருணை மதிப்பெண்கள் வழங்கிய விவகாரம் என்பதும் பெரும் சர்ச்சையாக இருக்கின்றது. நீட் விவகாரத்தில் கருணை மதிப்பெண்கள் வழங்கக்கூடிய அந்த நடைமுறை இல்லாத சூழ்நிலையில் என்டிஏ வழங்கிய இந்த கருணை மதிப்பெண்கள் விவகாரம் என்பது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.